ஓம் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாத்தமஹம் வந்தே பரமானந்தமாதவம் யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः ஸ்குன்வந்தி திவ்யைஸ்தவை வேதை சாங்கபத்ரக்கணோ கணிசரைः காயந்தி யம் சாமகா தியானாவஸ்திததக்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யாந்தம் ந விதுர்சுராசுரः நாः தேவாய தஸ்மை நமः தேவாய தஸ்மை நமः. ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்பொழுது நான் பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த ஞான விஞ்ஞான யோகத்தில் பகவான் கிருஷ்ணர் தன்னை பற்றி நான் கூறப்போகின்றேன் என்று கூறினார். பகவான் கிருஷ்ணர் நான் என்னை பற்றி கூறப்போகின்றேன் என்று கூறி என்னிடம் 2 தத்துவங்கள் இருக்கின்றன. ஒன்று மாயா, இனி ஒன்று பிரம்மம். அவ்வளோதான். பகவானை பார்க்கும் பொழுது என்னிடம் 2 தத்துவங்கள் இருக்கின்றன. ஒன்று மாயா, இனி ஒன்று பிரம்மம். நமக்கும் 2 தத்துவங்கள் இருக்கின்றன. ஒன்று உடல் மனம், இனி ஒன்று ஆத்மா. தத்துவபோதத்தில் நம்ம பார்த்தோம். அந்த உடல் மனதை நம்ம அனாத்மா என்று கூறுகிறோம். இந்த இடத்துல பகவானுக்கும் 2 தத்துவம், அல்லது சரியான வார்த்தை ஈஸ்வரனுக்கு 2 தத்துவம். அது ஈஸ்வரனை மாயாவின்னு சொல்லுவோம். அதனால் நமக்கு 2 தத்துவம் சொன்னது நமக்கு குழப்பங்கள் வராமல் இருக்கும். ஈஸ்வரன் மாறாதவர், அழியாதவர், எப்பொழுதுமே இருப்பவர் என்றால் உலகம் மாறுதே, அழியுதே அப்படின்னு நமக்கு ஐடியல் வரும். நான் எப்பொழுதும் அழியாத சொரூபமாக இருக்கேன் அப்படின்பார். சில நேரங்களில் இந்த உலகத்தை நான் தான் மாற்றப்படக்கூடிய இந்த உலகத்தை நான் தான் படைத்தேன் அப்படின்பார். சில நேரங்களில் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றேன், எனக்கு இந்த பாவ புண்ணியங்கள் தாக்காது, இறைவனுக்கு பாவ புண்ணியங்கள் தாக்காது, உலகத்தில் செய்கின்ற மாற்றங்கள் இறைவனை மாற்றாது அப்படின்னு நம்ம படிப்போம். எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கின்ற நான் எப்பொழுதுமே மாறாதவன், அழியாதவன் சொல்கிற பகவான் கிருஷ்ணர் வேர் இஸ் நவ்? எங்கே பகவான் கிருஷ்ணர் எங்கே இருக்கிறார்? நான் சொல்கிறது வாசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வர 26ஆம் கிருஷ்ண ஜெயந்தி வருது. 26ஆம் கிருஷ்ண ஜெயந்தி வருது. ஜெயந்தி வருது இருந்தால் எப்படி ஜெயந்தி வரும்? இருந்தாலும் ஜெயந்தி வரும். அப்போ எங்கே ஜெயந்தி? மாறாத அழியாத சுரூபமாக இருக்கின்றேன்னா எதை சொல்கிறார்? அந்த நேரத்தில் எதை சொல்கிறாரு? பகவான் தன்னை ஈஸ்வரனாக பாவித்து தத்துவத்தினுடைய அடிப்படையில், பிரம்ம தத்துவத்தினுடைய அடிப்படையில் அந்த இடத்தில் பேசுகின்றார். உருவத்தோடு வெண்ணெய் உண்கிற பிருந்தாவனத்தில் திருவிளையாடல் புரிகின்ற ஈஸ்வரன் மாயா சொரூபியாக இருந்து திருவிளையாடல் புரிகின்றார். அந்த மாயா சொரூபி அவருடைய உடல் மனம்தான் ஜெயந்தி. அவர் ஆத்ம தத்துவமாக எப்பொழுதுமே நம்ம உள்ளத்தில் இருக்கின்ற ஆத்ம ராமனாக
ஆத்ம கிருஷ்ணராக இருக்கின்றார். அதே இந்த இடத்துல கதைக்கு வந்தா, இந்த இடத்துல பகவான் ஈஸ்வரனுக்கு 2 தத்துவம் சொன்னோம்ல, மாயா இனி ஒன்று பிரம்மன் நம்ம சொன்னோம். அந்த மாயா தத்துவத்தை அபரா பிரகிருத்தின்னு யூஸ் பண்ணுறார். அடுத்த சுலோகத்தில் சொல்லப்போகிறார். அதனால் இப்போ சொல்கிறேன். ஒரு சுலோகத்தை முடிச்சு அடுத்த சுலோகத்துக்கு போகணும்ல. மாயா தத்துவத்தை அபரா பிரகிருதி அப்படிங்கிறாரு. அந்த பிரம்ம தத்துவம் இருக்கிற ஈஸ்வரனை அது பரா பிரகிருதி அப்படிங்கிறார். இதே முண்டகோபனிஷத்தில் இதை பற்றிய கற்றல் அபராவித்யா, பராவித்யா. பிரம்மனை பற்றிய அறிவு, தன்னை பற்றிய அறிவு, மெய்ப்பொருள் காண்பது அறிவு, பராவித்யா. அதே ஓங்காரசாமி சொல்வார், மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருக்குறளில் அடிக்கடி அவர் வார்த்தையாக சொல்வார். அறிவிலேயே எது உயர்ந்த அறிவு என்றால் மெய்ப்பொருள் காண்பது. மெய்ப்பொருளை காண்பதுதான் அறிவு. அப்போ மற்ற அறிவில் என்ன? பொய்ப்பொருள் காண்பது. பிரம்மனை தவிர பொய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தையாயின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த சுலோகத்தில் அதே அர்த்தம். சாரி, இந்த சுலோகத்தினுடைய அதே பொருள். எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எத்தன்மையாயினும் எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருள்களிடத்தில் மெய்ப்பொருளின்படி வாழுதல் அறிவு சொல்றார். நம்ம வாழ்க்கையை மெய்ப்பொருளின்படி வாழ்ந்து காட்டுதல் அறிவு. பராவித்யாகி அவித்யா அப்படின்னு சங்கராச்சாரியார் சொல்வார். அபரா பிரகிருத்தினா என்ன? மாயை, அழியக்கூடியது, விகாரத்தை அடையக்கூடியது. சட் விகாரக, மாறக்கூடியது, ஒரு உருவத்துடன் கூடியது, 3 குணத்துடன் கூடியது இந்த மாயை. இந்த மாயை பிரம்மனை சார்ந்து இருக்கின்றது. பிரம்மனை சார்ந்து இருக்கின்ற இந்த மாயைக்கு என்ன பேரு? ஈஸ்வரன் என்று பெயர். ஆக ஈஸ்வரனிடம் 2 தத்துவங்கள் இருக்கின்றன. அந்த அபரா பிரகிருதியில் ஆகிய மாயை தத்துவத்திலிருந்து இந்த உலகமானது சூட்சுமமான உலகம் தோன்றியது. அதே இந்த சுலோகத்தில் நம்ம பார்த்தோம். அபரா பிரகிருதியாகிய இந்த உலகம் தோன்றியது. அப்போ இந்த உலகம் ப்ளஸ் ஈஸ்வரன் ஈக்குவல் டு, உலகம் ப்ளஸ் பிரம்ம ஈக்குவல் டு ஈஸ்வரன். ஈஸ்வரனே இந்த உலகமாக முதலில் சூட்சுமமாக மாறினார். சூட்சுமம்னா இந்த பஞ்சபூதங்கள், கம்மனோ புத்தி அகங்காரம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த சுலோகத்தில் ஏற்கனவே நம்ம சுலோகத்தை பூமி ஆபோ அனலோ வாயுகு கம்மனோ புத்தி ஏவச்ச அப்படிங்கிற இந்த உலகமும் நாமும், இந்த இடத்துல மனோம் புத்தின ஜீவனும், எல்லா ஜீவராசிகளும் நம்ம பார்த்தோம். இந்த சூட்சமான உலகத்தை சொல்கிறார். இந்த சுலோகத்தில் சூட்சமான பஞ்சபூதங்கள் தோன்றியது. அதன் முன்பு ஸ்தூலமானது தோன்றியது. இந்த சூட்சுமத்துக்கும் ஸ்தூலமும் எதிலிருந்து தோன்றியது? மாயையிலிருந்து தோன்றியது. இந்த இடத்துல பகவான் கிருஷ்ணர் அஷ்டாங்க யோகம், பதஞ்சலி முனிவர் எழுதிய அஷ்டாங்க யோகத்தில் இந்த பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி 24 தத்துவத்தை இதில் கூறுகின்றார். அதாவது சாங்கிய யோகம்னு பேர். சாங்கியர்கள், சாங்கிய மதத்தில் பிரகிருதிக்கு மகத்துன்னு பேர். இந்த மகத்திலிருந்து மனம் தோன்றியது. அதே மகத் என்று நம்ம தத்துவத்திலிருந்து தோன்றியது.
ஒரு விதமான மாற்றங்களுடன் தோன்றியது. அதே மாதிரி புத்தி அப்படின்னா அகங்காரம், அகங்காரத்திலிருந்து இந்த புத்தியானது தோன்றியது. இது அது பிரகிருத்தியின் பேர். பிரகிருத்தின்னா என்ன? நம்ம எது தோன்றியதோ அது பிரகிருதி. எது தோற்றப்பட்ட பிறகு இந்த உலகமானது அகங்காரத்திலிருந்து இது தோன்றியது. அந்த அகங்காரத்திலிருந்து இந்த 5 சூட்சுமமான பூதங்களுடைய நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 5 சூட்சுமமான பூதங்கள் முதல்ல தோன்றியது. பூமி, ஆபோ, அணோ, வாயு. அதற்கடுத்து சொல்றாரு மனோ புத்தி ஏவச்ச அகங்கார இதி எம்மே 2வது சொல்றார் 4வது ஸ்லோகத்தில். இந்த மனமானது தோன்றியதுன்னு சொல்றார். அப்போ 5 சூட்சும பூதத்தினுடைய சத்துவ குணத்திலிருந்து இந்த மனம் தோன்றியது. எந்த மனம்? எண்ணங்கள் இல்லை. அந்த எப்படி தோன்றியது? இது மேலும் விளக்கம் ரெஃபர் தத்துவ போதக. அதனால் தத்துவ போதை ஃபவுண்டேஷன். எப்படி நம்ம ஏ ஃபார் ஆஃபில், பி ஃபார் பிரம்மம், சி ஃபாரம் சொல்கிறோம்ளோ அது மாதிரி இந்த இடத்துல தத்துவ போதம்தான் கடைசி வரணும். பிரம்மசூத்திரம் வரும், தத்துவ போதம் வரும். அதனால தான் முதல்ல ஆல்பபெட்டிக்கல் என்ன? தத்துவ போதம். இந்த ரஜோகுணத்திலிருந்து 10 இந்திரியங்கள் தோன்றியது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4ஆச்சா? 24 தத்துவம் வரணும். சூட்சமபூரம் 5, மனோபுத்தி சித்த அகங்காரம் 9, 5 ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் 10. என்னாச்சு? 10, 15, 19. அப்புறம் இந்திரியங்களானது தோன்றியது. 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5, 10, 4 அந்தக்கரணங்கள் 19, 4 அந்தக்கரணங்கள் 14, 5 சூட்சும பூதங்கள் 19. அதிலிருந்து இந்த ஸ்தூல பூதம் ஒரு 5, 19, 5, 24. ஆக சூட்சும பூதம் திலிருந்து ஸ்தூல பூதம், அந்த சூட்சும மனம் புத்தி சித்த அகங்காரம் அது தோன்றியது. அப்புறமா இந்திரியங்கள் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த பஞ்சபூதங்களானது தோன்றியது. 24 தத்துவமானது தோன்றியது அப்படின்னு சொல்கிறார். 24 தத்துவம் கரெக்டாக வருதா? சூட்சுமபூதம் 5, சூட்சுமத்திலிருந்து ஸ்தூல பூதம் 5, 10, 10 இந்திரியங்கள் 20, மனோபுத்தி சித்தாகங்காரம் 24. ரைட். இந்த பஞ்சபூதங்கள் தோன்றியது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, சில உபனிஷத்துக்களில் 34 தத்துவம் வரும், 36 தத்துவம் வரும், பஞ்சபூதமானது தோன்றியது நிறைய. அந்த மாதிரி சில கான்ட்ரடிக்ஷன் வரும். இந்த இடத்துல பகவான் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகமானது மித்யா. அதில் அதிகமாக நம்ம இந்த சிருஷ்டிக்கு ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு விதமான சிருஷ்டியானது தோன்றியதுன்னு சொல்கிறார். சிருஷ்டி பிரளயம் முடிஞ்சு படைக்கும் பொழுது ஒவ்வொரு விதமாக படைத்தது. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான சிருஷ்டியானது படைக்கப்பட்டதுன்னு ஒவ்வொரு விதமான தத்துவங்களை சொல்லுவாங்க. இதில் இப்போ 25 இருக்கே, 36 இருக்கே, அது குழப்பம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னொன்று ஏன் அப்படின்னா சங்கராச்சாரியர் சொல்கிறார், இந்த உலகத்துக்கு நம்ம மித்யா, அது சத்தியம் இல்லை. அது ரொம்ப சத்தியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி எது வேணாலும் எப்போ எந்த காலத்தையும் தோண்டிட்டு போகுது. ஏன்னா அதுதான் மித்யாவே. கயிறில் பாம்பை பார்ப்பது மித்யா. அந்த பாம்புக்கு நம்ம எப்படி இவ்வளோதேன்னு சொல்ல முடியுமா? அது மித்யா. இவ்வளோதான் சத்தியத்துவம் கொடுத்தா எப்படி தோன்றுறது? ஏன் சத்தியத்துவம் கொடுத்தா அது என்ன ஆயிரும்? உலகம் சத்தியமாகிவிடும். மித்தியான ஒரு அப்ராக்சிமேட்டாகத்தான் தோன்றும். அதனால் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. சில பேர் பெரிய பெரிய ஞானிகள் இந்த விவகாரம் பண்ணும் பொழுது சில இடங்களில் பண்ணணும்பாங்க, சிலர் பண்ணக்கூடாதும்பாங்க, நீ இப்படி செய்யும்பாங்க, இப்படி செய்யக்கூடாதும்பாங்க, நான் தான் சொன்னேம்பாங்க,
சொல்லக்கூடாதும்பாங்க, சொல்லிட்டு திடீர்னு மாற்றுவாங்க. அது ஏன் அப்படி நம்ம நினைப்போம், என்ன இப்படி மாற்றிட்டு இருக்காங்களே, அது ஸ்டெடியாக இல்லைன்னோம். அவங்க இந்த உலக விவகாரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அந்தந்த நேரத்தில் பற்றி போய்கொண்டு இருக்கிறார்கள். ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் அடிக்கடி மாற்றி மாற்றி மாறினால நம்ம அதை தப்பாக நினைக்கக்கூடாது. ஏனெனில் இந்த உலகத்துக்கு விவகாரத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதனால தான் நம்ம மாற்றுவோம், இப்படி செய் அப்படி செய், அதை விட்டு இப்படி செய் அப்படிம்பாங்க. நமக்கு என்ன தெரியும், என்ன இப்படி ஒரு நாளைக்கு ஒன்று சொல்கிறார், அப்படி சொல்லக்கூடாது. உண்மையிலேயே பார்த்தா அப்படித்தான் அது மாறக்கூடியது, அழியக்கூடியது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால அந்த வார்த்தைகள் வரும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவில் இது போதும். 24 தத்துவமாக வந்தது. சத்துவ குணத்திலிருந்து அம்சத்திலிருந்து மனமும், ரஜோகுணத்திலிருந்து 5 10 இந்திரியங்களும் தோன்றியது. அதன் பின்பு ஒரு பஞ்சீகரண தத்துவம் என்ற ஒரு தத்துவத்தினால, நம்ம ஏற்கனவே தத்துவத்தினால இந்த ஸ்தூல பூதமானது, இந்த அபரா பிரகிருதியானது தோன்றியது ஈகோவிலிருந்து. அப்புறம் முதலிய 8 தத்துவங்கள் அடுத்து இந்த பகவான் சொல்கிறார். இந்த இடத்துல 5 பூதத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். இதற்கு காரணமான சூட்ச பூதம் 5 பூதம் தோன்றியது. என்னெந்த சுரத்துக்கு சொன்னால், நீர், அனலக, கம்ன ஆகாசக, நீர் நெருப்பு காற்று, நீர் நெருப்பு காற்று ஆகாசம் பூமி, 5 சூட்சமான தோன்றியது. அப்புறம் மனோ புத்தி, மனம் மகத் என்ற தத்துவம், மனோ புத்தி ஏவச்ச அப்படிங்கிறார். மனம் புத்தியும், மனம் என்பது மகத் என்ற தத்துவத்திலிருந்து தோன்றியது. மனம் என்பது அகங்காரம் என்ற தத்துவத்திலிருந்து தோன்றியது. புத்தி மகத் என்ற தத்துவத்திலிருந்து தோன்றியது. அகங்காரம் இரண்டாவது, அகங்காரம் பிரகிருதி என்ற தத்துவத்திலிருந்து தோன்றிய அகங்காரம், மனோ புத்தி அகங்காரம் இதி இவ்விதமாக எற்றும். எல்லாம் எட்டும்னா நம்ம பேசப்பட்ட எல்லாம். 24 தத்துவம். இது எம்மே பிரகிருதி அஷ்ட